வாழ்வில் ஆண்டவருடைய ஆசி நிறைவாக பொழியப்பட வேண்டுமென இறைவனை புகழ்ந்து இந்த மாலை ஆராதனை இறைவா எனக்கு துணையாக வந்தருளும். உதவி செய்ய இறைந்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததை போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. அல்லேலூயா. மனிதர் முன்னிலையில் என்னை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்பவன் எவனோ அவனை நானும் வானகத்தில் உள்ள என் தந்தையின் முன்பாக வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. நம்மை பாதுகாக்கும் இறைவன் நம்மை வேடரின் கண்ணியிலிருந்தும் கொடிய கொள்ளை நோயிலிருந்தும் பாதுகாப்பேன். நமது கால் கல்லில் மோதாதபடி அவரது கரங்களால் நம்மை தாங்கிடுவேன். எனது சிறகுகளால் உன்னை அரவணைப்பேன். எனவே நீ அஞ்சாதே, கலங்காதே, பயப்படாதே என்று நம்மை தேற்றுகிறார். எனவே நாம் மகிழ்வுடன் பாடுவோம்.
திகையாதே கலங்காதே நீ பயப்படாதே. கொந்தளிக்கும் கொள்ளை நோயினின்றும் உன்னை தப்புவித்து காப்பாற்றுவேன். அஞ்சாதே திகையாதே கலங்காதே நீ பயப்படாதே. செல்லும் இடங்களிலெல்லாம் உன்னை பார்த்து தூதருக்கு கட்டளையிடுவே. பொங்கால்களில் மோதாதபடி அஞ்சாதே திகையாதே கலங்காதே நீ பயப்படாதே. மனிதர் முன்னிலையில் என்னை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்பவன் எவனோ அவனை நானும் வானகத்தில் உள்ள என் தந்தையின் முன்பாக வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வேன். என்னை பின் செல்பவன் இருளில் நடவான், உயிரின் ஒளியை கொண்டிருப்பான். அல்லேலூயா. தீமைகள் என்னை தாக்கும் போது என்னை திடப்படுத்தும், சோகங்கள் வாட்டும் போது என்னை நீர் பலப்படுத்தும். பாவத்தில் நான் வீழும்போது என்னை நீர் தாங்கிக் கொள்ளும், என் குற்றங்களை களைய எனக்கு துணை செய்யும். ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். தூபம் போல் என் ஜெபம் உம்மை நோக்கி எழும்பட்டும் என்று திருப்பாடல் ஆசிரியருடன் இணைந்து நாமும் பாடுவோம். உமக்காய் ஏங்கிடுவேன்.
உள்ளம் உமக்காயிடுவே ஆண்டவரே உம்மை நோக்கி அழைக்கின்றேன். உள்ளம் உமக்காய் ஏங்கிடுதே. தீமைகள் தீண்டும்போதே என்னை திடப்படுத்தும். தீயோர் சூழும்போதே என்னை காத்துக் கொள்ளும். தீமைகள் தீண்டும் போது என்னை நீக்கிடப்படுத்தும். தீயோர் சூழும் போது என்னை நீ காத்துக் கொள்ளும். குற்றங்கள் களைய குறைகள் நீக்க துணை செய்வார். குற்றங்கள் களைய குறைகள் நீக்க துணை செய்வார். உம்மோடு உறவாட வரம் தாரும். இதம் உம்மோடு உறவாட வரம் தாரும். ஆண்டவரே உம்மை நோக்கி அழைக்கின்றேன். உள்ளம் உமக்காய் ஏங்கிடுதே. ஆண்டவரே உம்மை நோக்கி அழைக்கின்றேன். உள்ளம் உமக்காய் ஏங்கிடுதே. சோகங்கள் வாட்டும் போது என்னை நீ பலப்படுத்தும். பாவத்தில் வீழும் போது என்னை நீ தாங்கிக் கொள்ளும். சோகங்கள் வாடும்போதே என்னை நீர் பலப்படுத்தும். பாவத்தில் வீழும்போதே என்னை நீர் தாங்கிக் கொள்ளும். நன்மைகள் ஏற்க தீமைகள் களைய இடம் தாருமே. நன்மைகள் ஏற்க தீமைகள் களைய திறம் தாருமே. நீதியில் வாழ்ந்திட வரம் தாரும். உம் நீதியில் வாழ்ந்திட வரம் தாரும். ஆண்டவரே உம்மை நோக்கி அழைக்கின்றேன். உள்ளம் உமக்காய் ஏங்கிடுதே. ஆண்டவரே உம்மை நோக்கி அழைக்கின்றேன். உள்ளம் உமக்காய் ஏங்கிடுதே. கோபமும் எந்தவமும் உலகம் எழுப்பிடட்டும். உம் கரம் அணைத்து என்னை உள்வழி நடத்திடட்டும். பூவமும் எந்தரமும் உன்னவம் எழுப்பிடட்டும். உம் கரம் அணைத்து என்னை பூவழி நடந்திடட்டும்.
கொண்டு வாழ இருளெல்லாம் நீங்க பறந்தாருமே. என்னை பின் செல்பவன் இருளில் நடவான், உயிரின் ஒளியை கொண்டிருப்பான். கிறிஸ்துவின் பாடுகள் எங்கள் வாழ்வில் மிகுந்திருப்பது போல கிறிஸ்துவின் வழியா எங்கள் ஆறுதலும் மிகுந்திருக்கிறது. அல்லேலூயா. மகனே, மகளே, உன்னை காக்கும் ஆண்டவர் உறங்குவதில்லை, அயர்வதில்லை. எனவே பகலின் வெயிலோ இரவின் நிலவோ எதுவும் உனக்கு தீங்கு விளைவிக்காது. இப்போதும் எப்போதும் உடனிருந்து காப்பார் என்னும் திருப்பாடலை பாடகர் குழுவினருடன் இணைந்து பாடுவோம். காப்பவர் அயர்வதில்லை, உறங்குவதும் இல்லை. பகலில் வெயிலோ உன்னை சுடாது, இலவோ தீமை செய்யாது. தீமையகற்றி
கிறிஸ்துவின் பாடுகள் எங்கள் வாழ்வில் மிகுந்திருப்பது போல் கிறிஸ்துவின் வழியா எங்கள் ஆறுதல் மிகுந்திருக்கிறது. அல்லேலூயா. இறைவார்த்தைக்காக அனைவரும் அன்பார்ந்தவர்களே, வெளியே இருப்பவர்கள் முன்னால் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்க, வெளியே நிற்பவர்கள் உள்ளே வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் வருவதற்கு ஏதுவாக இருக்கும். இந்த பக்கத்தில் நிறைய இடம் இருக்குது, கொஞ்சம் முன்னாடி வாங்க. முன்னால் வர விரும்புபவர்கள் தயவு செய்து ஆலயத்திற்குள் கெதிக்குள் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். என்ன கொஞ்சம் வரலாம், வாங்க. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, வசனங்கள் 18 முதல் 20 முடிய. அதன் பின்பு தலைமைச் சங்கத்தார் திருத்துதர்களை அழைத்து இயேசுவை பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டனர். அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக, உங்களுக்கு செவிசாய்ப்பதா கடவுளுக்கு செவிசாய்ப்பதா? இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நமது இணை பாதுகாவலர் தூய ஜார்ஜியாருடைய அன்பு பிள்ளைகளை, இந்த திருவிழா மாலை ஆராதனையில் உங்கள் பங்கு தந்தையோடு, இணை பங்கு தந்தையோடு, பேரர் தந்தையோடு இணைந்து ஜெபிப்பது, கடவுளுக்கு நன்றி செலுத்துவது உண்மையிலே மகிழ்ச்சி. உங்களை சந்திப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சி. மிகுந்த பக்தி சிறப்போடு தூய ஜார்ஜியாரை நம்முடைய தெரு வீதிகளில் ஒரு ஆசிரியின் அடையாளமாக, கடவுளுடைய பிரசன்னத்தினுடைய அடையாளமாக, கடவுளுடைய உடனிருப்பின் அடையாளமாக நாம் நம்முடைய தெரு வீதிகளில் அழைத்து வந்திருக்கின்றோம். அவருடைய ஆசீர் நிச்சயமாக நம்முடைய குடும்பங்களில் நிறைவாக தங்கும், நம்மை வழிநடத்தும், நம்மை தாங்கும் என்ற நம்பிக்கையினுடைய வார்த்தைகளோடு இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்ட அந்த இறை செய்தியின், இறை வாசகத்தினுடைய அடிப்படையில் இந்த இறை செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். இணைச்சட்டம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் அழகாக சொல்லுகின்றது. இதோ நன்மையையும் தீமையையும் வாழ்வையும் சாவையும் உங்களுக்கு முன்னால் உனக்கு முன் வைத்திருக்கின்றேன். நீயும் உன்னுடைய சந்ததியும் வாழும் பொருட்டு நீ வாழ்வை தேர்ந்து கொள். நாம் எதை தேர்ந்து கொள்ள வேண்டும்? வாழ்வை தேர்ந்து கொள்ள வேண்டும். யாருக்காக அப்படின்னா, நமக்காக மட்டுமல்ல, நம்முடைய சந்ததிக்காக. நாம் எதை தேர்ந்து கொள்ளுகின்றோம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யம், நம்முடைய வாழ்க்கையினுடைய இறுதி பலன் இருக்கின்றது. நாங்கள் குருத்துவத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். நீங்கள் பொதுநிலையினர் திருமண வாழ்வை தேர்ந்தெடுத்திருக்கின்றீர்கள். இங்கே இருக்கின்ற யாருக்கெல்லாம் ஃபாதராக போகணும் அப்படின்ற ஆசை இருக்கு? ஆண்கள். யாருக்கெல்லாம் அருட்சகோதரியாக சிஸ்டராக போகணுன்ற ஆசை இருக்கு? நல்ல அழகா சிரிக்கிறீங்க. சரியா? அப்ப நாம் எதை தேர்ந்தெடுத்திருக்கின்றோமோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையானது அமைகின்றது. இதோ நன்மையும் தீமையும் வாழ்வையும் சாவையும் உனக்கு முன்னால் வைத்திருக்கின்றேன். நீயும் உன்னுடைய சந்ததியும் வாழும் பொருட்டு நீ வாழ்வை தேர்ந்து கொள். கடவுள் நம்மை வாழ்வை தேர்ந்து கொள்ளுகின்ற ஒரு மக்கள் இனமாக வாழ நம்மை அழைக்கின்றார். உண்மையிலே நாம் வாழ்வை தேர்ந்து கொள்ளுகின்றோமா?
இறையில் 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த போது காஞ்சிபுரத்தில் உள்ள ஒரு ஆசிரமம், ஃபாதர் சமர்போன் அப்படின்ட்டு ஒரு ஓஎம்ஐ அருட்தந்தை அவர்கள் நடத்திய அந்த ஆசிரமத்திற்கு ஒரு அனுபவத்திற்காக சென்றிருந்தோம். அந்த ஆசிரமத்துல ஒரு 15 நாள் தங்கியிருந்தோம். அதுல ஒரு நாள் அன்று பேசக்கூடாது, மௌன விரதம், அடுத்து சாப்பாடு கிடையாது. அப்ப நாங்க ரொம்ப உறுதியா இருந்தோம், இன்னைக்கு ஃபுல்லா பேசக்கூடாது அப்படின்னு. ஆனா அது என்ன ஆயிடுச்சுன்னா, அன்னைக்கு நவம்பர் 27 என்னுடைய பிறந்த நாள். இப்ப எனக்கு முன்னாடி ரெண்டு காரியம் இருக்கு. பிறந்த நாள் கொண்டாடவா இல்ல மௌன விரதத்தை கடைபிடிக்கவா? நாம என்ன செய்வோம்? மௌன விரதம் நாளைக்கு கூட இருந்துக்கிடலாம், பிறந்த நாள் வருஷத்துக்கு ஒருக்கா தான் வரும். அப்ப எதை தெரிந்து கொள்ளணும்? பிறந்த நாள் தான். நானும் உறுதியா முடிவு பண்ணிட்டேன். அன்னைக்கு மௌன விரதம் தொடங்கியது. காலை 4 மணிக்கு எழுந்துச்சு அந்த இடத்த சுற்றி ஜெபம் பண்ணிட்டே ஃபாதர் போவாங்க. நாங்கள் பின்னாடி இப்படி போனோம், இப்படி சுற்றிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்படி ஒரு சுற்று ஃபாதர் இப்படி வரும்போது நான் எத்தாப்புல போய் முழங்கால் போட்டு, ஃபாதர் பிளஸ் மீ, டுடே இஸ் மை பர்த்டே என்னன்னு ஃபாதர் அழகா செஞ்சாங்க. இப்படி தலையில் அடித்தாங்க. வேற ஒன்றும் சொல்லலை, இப்படி தலையில் அடிச்சுட்டு இதாப்பா முக்கியம் அப்படின்ட்டு போயிட்டான். நல்லா காலையில குளிச்சு அளவுபடுத்தின பிறந்த நாளைக்கு நான் தூக்கம் வருமா அப்படிலாம் நினைச்சு வந்ததுக்கு அவரு எனக்கு கொடுத்தது ஒரு வித்தியாசமான அனுபவம். அவரு தலையில அடிச்சது ஒன்னே ஒண்ணுதான், அது சொன்ன செய்தி. இன்னைக்கு மௌன விரதம் உன்னுடைய குருத்துவ வாழ்க்கையை இந்த வழியில் நெறிப்படுத்தக்கூடிய ஒரு நாள். இது முக்கியமா, பிறந்த நாள் முக்கியமா? எனக்கு பார்க்க அன்னைக்கு தெரிஞ்சது பிறந்த நாள் ரொம்ப முக்கியம் போல தெரிஞ்சது. ஃபாதர் அது இல்லை, அதை விட மேலானதாக இருக்கின்றது. நான் தொடக்கத்தில் சொன்னேன், நன்மையும் தீமையும் வாழ்வையும் சாவையும் உனக்கு முன்னால் வைத்திருக்கிற நீயும் உன்னுடைய சந்ததியும் வாழும் பொருட்டு நீ வாழ்வை தேர்ந்து கொள். நாம் எதை தேர்ந்து கொள்ளுகின்றோம் அதன் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை அமைகின்றது, நம்முடைய வாழ்க்கையினுடைய இறுதி காலம் அமையவிருக்கின்றது. இன்று நாம் விழா கொண்டாடி கொண்டிருக்கின்ற நமது பாதுகாவலர் தூய ஜார்ஜியார் தன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை தேர்ந்து கொள்ளுகின்றார். தான் கொண்டிருந்த நம்பிக்கை அவர் முதன்மையாக வைக்கின்றார். இந்த நம்பிக்கைக்கு நான் என்னுடைய வாழ்வினுடைய இறுதி வரை பாத்திரவானாக இருப்பேன், உண்மையுள்ளவனாக இருப்பேன் என்பதிலே அவர் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றார். இந்த வாசிக்கு கேட்ட அந்த வாசகத்தினுடைய இறுதி வசனம், என்ன ஆனாலும், திருத்துதர் பணி 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் இயலாது. இந்த ஆண்டவர் இயேசுவை அவருடைய வாழ்வினுடைய பணிக்காலத்தின் எல்லா 3 ஆண்டுகளும் நாங்கள் உடன் சென்றோம். இவர் எங்களுக்கு ரோமியர்களிடமிருந்து விடுதலை வாங்கி தருவார் என்று நினைத்திருந்தோம். ஆனால் அவர் இறந்து போய்விட்டார். எனவே சீடர்கள் நம்பிக்கை இழந்து எருசலேமிலிருந்து அஞ்சு அவர்கள் ஓடுகின்றார்கள், எம்மாவுசுக்கு தப்பி ஓடுகின்றார்கள். ஒருவேளை எருசலேமில் இருந்தால் கூட தாங்கள் இருந்த வீட்டின் கதவுகளை பூட்டி வைத்திருந்தார்கள். இப்படிப்பட்ட அவநம்பிக்கையான சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசு உயிர்த்து விட்டார், அவர் தான் சொன்னது போலவே உயிர்த்தெழுந்தார் என்பதை ஒவ்வொருவராக சொல்லுகின்றார்கள். ஆனாலும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. ஆனால் உயிர்த்த ஆண்டவர் அவர்கள் முன் தோன்றி, துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு கொடுத்து, இதோ உலகம் முடியும் வரை உங்களோடு நான் என்றென்றும் இருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு கொடுக்கின்றார். அதற்கு பின்னால் இந்த சீடர்களுடைய வாழ்க்கையில் நடந்தது வேறு. என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் நாங்கள் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் இயலாது. அவர்கள் என்ன கண்டார்கள், என்ன கேட்டார்கள்? யோவான் செய்தி 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். மகதலா மரியா சொல்லுகின்றார், நான் ஆண்டவரை கண்டேன். அதுல இயேசுனுடைய கல்லறைக்கு செல்லுகின்றார்கள். இயேசுனுடைய சீடர்கள் 2 செல்லுகின்றார்கள். 2 பேர் விரைந்து ஓடுகின்றார்கள். ஒருவர் உள்ளே குனிந்து சென்றார், கண்டார், நம்பினார். இயேசுனுடைய சீடர்கள் கண்டுகொள்ளுகின்றார்கள். அதற்கு பின்னால் இயேசுனுடைய எல்லா சீடர்களும் ஒட்டுமொத்தமாக கண்டுகொள்ளுகின்றார்கள். இவ்வாறு அவர்கள் எதை கண்டார்கள்? ஆண்டவர் இயேசு உயிர்த்து விட்டார், இறப்பு அவரை அதனுடைய பிடிக்குள் கட்டுக்குள் வைத்திருக்க இயலவில்லை என்பதை கண்டார்கள். அதை பற்றி கேட்டார்கள், அவர்கள் அதை எடுத்துரைத்தார்கள். அவர்கள் விரும்பினாலும் அதை அவர்கள் வெளியே சொல்லாமல் இருக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு நம்முடைய புனிதர் ஜார்ஜியாருடைய வாழ்க்கையில் இருக்கின்றது.
ரோமையினுடைய படை பிரிவில் ஒருவராக அவர் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். இவர் ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய வாழ்வினுடைய இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொள்ளுகின்றார். இதை அவர் கண்டுகொள்ளுகின்றார், இதை அவர் கேட்டுணர்கின்றார். இந்த கேட்டதை, தான் கண்டதை அவர் எடுத்துரைக்கின்றார். இதற்கு அவர் விலையாக கொடுத்தது தன்னுடைய உயிர், தன்னுடைய விலை மதிப்பற்ற உயிரை அதற்கு அவர் விலையாக கொடுக்கின்றார். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் அவர் நினைவில் கொள்ளுகின்றார், ஒருவேளை நான் கிறிஸ்துவின் பொருட்டு துன்பங்கள் பட்டாலும் கடவுள் என் கூட இருக்கின்றார் என்பதை அவர் உள்ளூர உணர்கின்றார். திருப்பாடல் 23 என்னது? அழகா சொல்வீங்களா? ஆண்டவரே என் ஆயர். திருப்பாடல் 23 4ஆம் வசனம் அழகாக சொல்லுகின்றது, சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். எல்லாம் முடிஞ்சு, வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு சாவினுடைய பள்ளத்தாக்கில் இறங்குறேன், ஆனாலும் ஆண்டவரை நீர் என் கூட இருக்கின்றீர். திருப்பாடல் ஆசிரியர் அத்தகைய ஒரு நம்பிக்கையை நமக்கு தருகின்றார். அப்ப இவருக்கு தெரியும், நான் இந்த ஆண்டவர் இயேசுவை ஏற்று அறிக்கையிட்டேன் என்றால் நிச்சயமாக நான் சாவுக்குள்ளாக்கப்படுவேன், நான் இதற்காக துன்பத்தை அனுபவிக்க வேண்டி இருக்கும் என்பதை அவர் உணர்கின்றார். ஆனாலும் அவர் ஏற்று அறிக்கையிடுகின்றார். அதற்கு அவர் விலையாக தன்னுடைய உயிரை கொடுக்கின்றார். எனக்கு கத்தோலிக்க திருவையில், நம்முடைய கத்தோலிக்க திருவையில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கின்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எந்த இடம் இந்த ஆண்டவர் இயேசுவை பற்றி யாரும் அறிக்கை விடக்கூடாது, அவரை பற்றி சொல்லக்கூடாது, போதிக்க கூடாது என்று இருந்ததோ அந்த இடமே கத்தோலிக்க திருவையினுடைய தலைமையிடமாக இருக்கிறது. நம்முடைய கத்தோலிக்க திருவையினுடைய தலைமையிடம் எது? ரோம். சரியா? ரோமை பேரரசர் இங்கு அரச வழிபாடு உண்டு, அரசரை வணங்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆணை இருந்த அந்த இடத்தில் இன்று கத்தோலிக்க திருவையினுடைய தலைமையிடமாக இருக்கின்றது. அங்கு ஆண்டவர் இயேசுவை பற்றிய நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது. இந்த ஆண்டவர் இயேசுவே இந்த ரோமையினுடைய, இல்லை என்றால் கத்தோலிக்க திருவையினுடைய தலைமையிடமாக வத்திக்கானில் இருந்து இந்த உலகளாவும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். இந்த இடத்திற்கு ஆண்டவர் இயேசுவை பற்றி அறிக்கையிடக்கூடாது, போதிக்கக்கூடாது என்று அவர்கள் தடுத்திருந்தார்கள். அந்த ரோமை இந்த கத்தோலிக்க திருவையினுடைய தலைமையிடமாக இருக்கின்றது. ஆண்டவர் கொடுக்க நினைப்பதை யாரும் தடுக்க இயலாம். நம்முடைய பாதுகாவலர் தூய ஜார்ஜியார் தன்னுடைய வாழ்க்கையின் முதலில் ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையினுடைய மீட்பராக, இரட்சகராக அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். தான் ஏற்றுக்கொண்டதை அவர் அறிக்கையிடுகின்றார். திருவெளிப்பாடு நூல் 12ஆம் அதிகாரம் வாசிக்கின்றோம். நிறைய மாலை ஆராதனை பாடுவோம். விண்ணகத்தில் அரியதோர் அறிகுறி தோன்றியது, பெண்ணொருத்தி காணப்பட்டாள், அவள் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தாள், நிலவின் மீது நின்று கொண்டிருந்தாள், தலையின் மீது தண்ணீர் வெண்களை முடியாக சூடி இருந்தாள் அப்படின்னு பாடும். அது வழக்கமா யாருக்கு சொல்வோம்? மாதாவுக்கு சொல்வோம். ஆனால் அது இயல்பாக குறிப்பது அது திருச்சபையை குறிக்கிறது. இந்த திருச்சபை இவ்வளவு ஒரு மேன்மையோடு மாட்சியோடு துலங்குகின்றது. அதுல தொடர்ந்து வாசித்தீங்க அப்படின்னா, இந்த பெண் அரக்க பாம்பை வீழ்த்தினார் அப்படின்னு வரும். இந்த திருச்சபையாகிய பெண் தன்னை யார் யாரெல்லாம் புறக்கணித்தார்களோ, தன்னை யார் யாரெல்லாம் நசுக்க பார்த்தார்களோ அவர்களை வீழ்த்தி அவர்கள் மீது வெற்றி கொள்ளும் என்பதை அந்த பகுதி திருவெளிப்பாடு நூல் 12ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத் தருகின்றது. அப்ப திருச்சபை எப்பொழுதெல்லாம் நசுக்கப்பட்டதோ, வதைக்கப்பட்டதோ, வஞ்சிக்கப்பட்டதோ அந்த இடத்திலெல்லாம் அது வளர்ந்திருக்கின்றது. வேத சாட்சிகளின் இரத்தம் விசுவாசத்தின் வித்து. அப்ப எப்பொழுதெல்லாம் இந்த திருச்சபை ஆண்டவர் இயேசுவை பற்றி நீங்க சொல்லக்கூடாது என்று சொன்னார்களோ அப்பொழுதெல்லாம் திருச்சபை கொஞ்சம் கொஞ்சமாக வரலாற்றிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ சமீபத்திய ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், முன்னாடி வரலாறு 2ஆக பிரிந்திருக்கிறது. என்னது? வரலாறு 2ஆ பிரிச்சிருக்கிறோம். என்னது? கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிமு, கிபி. அப்ப நம்முடைய ஆட்சியாளர்கள் பார்க்கின்றார்கள், ஐயோ ஒருவேளை இந்த கிமு கிபி என்று இருந்தால் இதையெல்லாம் படிக்கின்றவர்கள் அவர்கள் பார்ப்பாங்க, கிறிஸ்து பிறப்பதற்கு முன். அப்போ யார் என்றால் அதை வாசிக்கின்ற போது, அப்ப கிறிஸ்து என்ற ஒருவர் வரலாற்றிலே பிறந்தார்
அவர் வாழ்ந்தார் என்ற உண்மையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள நேரிடும். அதனால இப்ப பாடப்புத்தகத்துல ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, காமன் இயரா, பொது ஆண்டு. அப்போ இன்னைக்கு நல்ல புத்தி உள்ளவர்கள் கேட்க வேண்டும், பொது ஆண்டு என்றால் என்ன? அது கிறிஸ்து என்ற ஒருவர் வரலாற்றில் பிறந்தார், அவர் பிறந்த ஆண்டு பொது ஆண்டு. அதுல இருந்து வரலாறு இரண்டாக பிரிகின்றது, கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறந்த பின். ஒருவேளை நம்மை ஆளுகின்றவர்கள் இந்த ஆண்டவர் இயேசுவை இந்த வரலாற்றிலிருந்து அப்புறப்படுத்தி விட வேண்டும் என்று விரும்பினாலும் அது ஒரு நாளும் நடக்காது. எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இயேசுவை அவர்கள் அவரை பற்றிய அறிவை அடக்கி வைக்க நினைத்தார்களோ அப்பொழுதெல்லாம் கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டே இருந்திருக்கின்றது. இன்று நம்முடைய வாழ்க்கையில் ஜார்ஜ் யார் நம்மிடம் கேட்பது ஒன்று, நாம் எதை தேர்ந்து கொள்ளுகின்றோம்? நீயும் உன்னுடைய சந்ததியும் வாழும் பொருட்டு நீ வாழ்வை தேர்ந்து கொள். நம்ம வாழ்வை தேர்ந்து கொள்ளுகின்ற மக்களாக இருக்கின்றோமா? இவர் நமக்கு முன்னால் இந்த ஒரு சவாலை வைக்கின்றார். வாழ்வை தேர்ந்து கொள்ளுகின்றவர்கள் என்ன செய்வார்கள்? தங்களுடைய வாழ்க்கையில் தாங்கள் இந்த ஆண்டவர் இயேசுவை பற்றிய நற்செய்தி மற்றவர்களுக்கு அறிவிப்பவர்களாக இருக்கின்றார்கள். யோசுவா நூல் கடைசி அதிகாரம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் யோசுவா சொல்லுகின்றார், நீங்க யாரை என்றாலும் வழிபட்டுக் கொள்ளுங்கள், ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம். ஒருவேளை நீங்கள் நதிகளுக்கு, யோர்தான் நதிக்கு அப்பால் இருந்த தெய்வங்களை நீங்கள் வழிபட்டு கொள்ள வேண்டும் என்றால் வழிபட்டுக் கொள்ளுங்கள், ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு கிறிஸ்தவர்களாகிய நம்மிடம் இருக்கின்றதாம். ஒருவேளை இந்த உலகம் பல்வேறு விதமான காரணிகளை நமக்கு சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறது. பல நேரங்களில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கின்ற ஒன்று என்ன அப்படின்னா, நாம் திருச்சபை சொல்வதை செய்வோமா, அரசு சொல்வதை செய்வோமா? கவர்மெண்ட் ஒரு உத்தரவு போட்டா உடனே கடைபிடிச்சிரும். ஒரு உதாரணம், கத்தோலிக்க திருச்சபையில எத்தனை குழந்தைகளுக்கு அப்புறம் குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ளலாம்? 4. சரி, 4. வேற 4, 5 திருமண தயாரிப்போட அதுல ஒரு 2.1 நினைக்கிறேன். அதுல நீங்க நிரப்பிருக்கீங்க குடும்ப கட்டுப்பாடு, கருத்தடை, கருச்சிதைவு, இவற்றை பற்றி திருச்சபை சொல்கின்ற போதனையை அறிந்திருக்கிறீரா, அதை ஏற்றுக்கொள்கிறீரா? நம்ம அழகா எழுதியிருக்கோம், அறிந்திருக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். என்ன அறிந்திருக்கிறோம்? நான் இதே சிந்தாமில கேட்டேன், 2ஆ 3ஆ அப்படின்னு. அவங்க முதல்ல 2 கொஞ்சம் பேர் சொன்னாங்க, 2ஆ அப்படின்னு. இல்ல ஃபாதர் 3 அப்படின்னு. ஃபாதர் 1 இங்க இருக்கணும், இல்லைன்னா இங்க தானே இருக்கணும் அப்படின்னு. குடும்ப கட்டுப்பாடு, கருத்தடை, கருச்சிதைவு, இதை பற்றிய திருச்சபையினுடைய போதனை நீ ஏற்றுக்கொள்கிற, அறிந்திருக்கிறீரா? அறிந்திருக்கிறோம் அப்படின்னா குடும்ப கட்டுப்பாடு, கருத்தடை, கருச்சிதைவு செய்யக்கூடாது. இது திருச்சபையினுடைய போதனை. திருச்சபை நமக்கு கற்றுத்தருகின்ற செய்தி. உயிரை கொடுக்கவோ எடுக்கவோ கடவுளுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது, நாம் அதனுடைய உரிமையாளர்கள் அல்ல. ஆனால் அரசு சொன்னதை நம்ம நல்லா கடைபிடிச்சிருக்கோம் பாருங்க. முன்னாடி நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு எல்லாம் 2 பிள்ளைகளா அழகா பெற்றுக்கிட்டோம். எங்க அப்பா அதெல்லாம் கடைபிடிக்கல, சரியா? அடுத்து நாம் இருவர் நமக்கு ஒருவர். இப்போ ஒத்த பிள்ளைகளா என்ன அடுத்து சொல்ல போகுது? நாமே குழந்தைகள், நமக்கேன் குழந்தைகள். ரொம்ப அழகா கடைபிடிப்போம். அரசு சொல்லியாச்சுலாம். இவ அரசு சொல்வதை கடைபிடிக்க வேண்டுமா, இல்லை என்றால் திருச்சபை சொல்வதை கடைபிடிக்க வேண்டுமா? ஒரு கேள்விக்குறி. நீயும் உன்னுடைய சந்ததியும் வாழும் பொருட்டு நீ வாழ்வை தேர்ந்து கொள். இன்று வாழ்வை தேர்ந்து கொள்கின்ற பிள்ளைகளாக இருக்கின்றோமா? பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அழகா சொல்வான், மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றிருக்கின்றது. அது கற்பிக்கவும், கண்டிக்கவும், போதிக்க, சீராக்கவும், நேர்மையாக வாழ பயிற்றுவிக்கவும் அது பயனுள்ளது. ரொம்ப அழகா சொல்லி இருக்கின்றார். இந்த மறைநூல் என்ற இடத்துல இங்க இருக்கின்ற பெற்றோர்கள், நீங்கள் உங்களை பொருத்தி பாருங்கள். பெற்றோர்கள் அனைவரும் கடவுளின் தூண்டுதல் பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் கற்பிக்கவும், அவர்கள் கண்டிக்கவும், அவர்கள் சீராக்கவும், அவர்கள் நேர்மையாக வாழ பயிற்றுவிக்கவும் பயனுள்ளவர்கள் என்று மறைநூல் என்ற இடத்தில் இங்க இருக்கின்ற பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் நான் பொருத்தி பார்க்கின்றேன். நீங்கள் உண்மையிலே உங்களுடைய பிள்ளைகளை சரியான வழிக்கு நடத்துகின்றவர்களாக நடத்துகின்றீர்கள் என்றால் நீங்கள் சரியானதை கற்பிப்பீர்கள். விளக்கமாக இந்த தேர்தலாம் ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க. அதாவது 2 பேர் விளங்காதவன் இருக்கான்,
அதனால நம்ம எதை தேர்ந்தெடுக்கணும்? லெசர் ஈவில் இல்லை, சரியானதை தேர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் நிலைப்பாடாக இருக்க முடியும். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறீர்கள்? இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையில பார்க்கின்றோம், அவர்கள் பாஸ்தா உணவை உண்பதற்கு முன்னால் அந்த வீட்டில் உள்ள சின்ன குழந்தை, சின்ன பையன் அப்பாட்ட கேட்பான், எப்பா எதற்காக இந்த உணவை உண்ணுகின்றோம்? அப்ப அந்த அப்பா சொல்வார், நிரந்தர குடியேற்ற அரமேனான உன்னுடைய தந்தை எகிப்து நாட்டில் அடிமையாக இருந்தார். கடவுள் அடிமை நிலையிலிருந்து எங்களை விடுவித்து வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்திற்கு எங்களை கொண்டு வந்தார். இதை ஒவ்வொரு முறை பாஸ்தா உணவை உண்ணுகின்ற போது அந்த குடும்பத்தில் உள்ள தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லி வளர்க்கின்றார், ஊட்டி வளர்க்கின்றார். இன்று நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கின்றோம்? சரியானதை கற்றுக் கொடுக்கின்றோமா? நன்மையை கற்றுக் கொடுக்கணுமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாரும் நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம், நம்முடைய ஞான பெற்றோர்களுக்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஏனென்றால் அவர்கள் தான் பெற்ற கத்தோலிக்க விசுவாசத்தை நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் இன்று நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுத்திருக்கின்றோமா? முதலாவது அதான் சொல்வார்கள், ஒரு இஸ்லாமிய தாய் தன்னுடைய குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையை எடுத்து அதனுடைய காதில் சொல்வாராம். அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், என்ன புரியும் அந்த குழந்தை? ஆனா அந்த குழந்தையினுடைய தாய் குழந்தையினுடைய காதில் சொல்வார்களாம், நீ அல்லாஹ்வுடைய பிள்ளை, அல்லாஹ் உன்னை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனால்தான் இஸ்லாமிய நெறியில் அந்த குழந்தையை சின்ன வயசுல இருந்து அவர்கள் வளர்த்தெடுக்கின்றார்கள். இன்னைக்கு நாம நம்முடைய பிள்ளைகளை எவ்வாறு வளர்த்தெடுக்கணும், அவர்களுக்கு எதை கற்றுக் கொடுக்கின்றோம்? முதலாவது செய்தி. இரண்டாவது, கண்டிக்கவும். மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றிருக்கிறது, அது கற்பிக்கவும். இரண்டாவது கண்டிக்கவும். அந்த இடத்துல பெற்றோர்கள் நீங்கள் கண்டிக்கவும். நிறைய பேர் சொல்றது, நான் என் பிள்ளைய அடிச்சதே கிடையாது அப்படின்னு. நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சமூக விரோதியை நீங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள். பிறந்தை கையாளாதவன் தன்னுடைய மகனை பகைக்கிறான். சரியா? அவர்களை கண்டிக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் கண்டித்திருக்க வேண்டும். மறைநூல் எவ்வாறு கண்டிக்கின்றதோ அதுபோல பெற்றோர்கள் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் சரியானதை தேர்ந்து கொள்வதற்கு நீங்கள் அவர்களை கண்டிக்க வேண்டும். எங்க பக்கத்து ஊர்ல ஒரு வீட்டுல நடந்தது. ஒரு பையன், 9ஆம் வகுப்பு பையன், ஒருவேளை நீங்க பத்திரிகையில வாசித்திருப்பீங்க. 9ஆம் வகுப்பு பையன், அவன் சின்ன வயசுல இருந்து என்ன கேட்டாலும் அவர்கள் ஒரு நாளும் மறுத்தது கிடையாது. 2 பெற்றோர், தாயும் தந்தை, ஒரு நாள் மறுத்தது கிடையாது. அந்த அப்பா வெளிநாட்டுல வேலை செய்கின்றார்கள். அவன் ஒரு நாள் வருகின்றான், வந்து அவன் அம்மாட்ட கேட்கிறான், எனக்கு கியர் சைக்கிள் வேணும் அப்படின்னு. அவங்க அம்மா சொல்றாங்க, ஐயா உடனே வாங்கி தர முடியாது, அப்பாட்ட கேளு அப்படின்னு. அப்பாட்ட போன் போடுறான், இப்ப எனக்கு கியர் சைக்கிள் வேணும். சரியா, நான் லீவுக்கு வரும்போது வாங்கி தரேன் சொல்லிருந்தான். எனக்கு இன்னைக்கு வேணும் அப்படின்னு. அப்ப அவங்க அப்பா சொல்றாங்க, ஐயா ஒரு 3 நாள் பொறு, நான் அம்மாவுக்கு பணம் அனுப்பிடுவேன், அதுக்கப்புறம் வாங்கி தருவாங்க. இல்ல, என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் கியர் சைக்கிள் வச்சிருக்கிறான், எனக்கு இன்னைக்கு வேணும். அப்ப அவங்க அப்பா சொல்றாங்க, முதல் முறையாக 9ஆவது படிக்கிறான், முதல் முறையாக அந்த தந்தை நோ சொல்றாங்க, இல்ல தரமாட்டேன் அப்படின்னு. நீங்க ஒருவேளை வாசித்திருப்பீர்கள், இந்த பையன் என்னோட உயிரை முடித்துக் கொண்டு. பாருங்கள், நீங்கள் சிறு வயதிலிருந்து எதை கண்டிக்க வேண்டுமோ நீங்கள் கண்டித்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் ஊரால் கண்டிக்கப்படுவார்கள், மற்ற இடத்தில் கண்டிக்கப்படுவார்கள். இரண்டாவது, அடுத்து சீராக்கவும். நீங்கள் உங்களுடைய பிள்ளையை சீராக வளர்வதற்கு, அவர்களுடைய வாழ்க்கையில் சீராக வளர்வதற்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்மாதிரிகளாக இருங்கள். அதான் நாம் பெற்றோர்கள் ஒவ்வொருவரும், இருக்கிற பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு கண்ணாடி வரும். நீங்கள் எதை செய்கிறீர்களோ அவர்கள் அதை எவ்வாறு பிரதிபலிப்பார்கள். நீங்கள் சரியாக ஆலயத்திற்கு சென்றால் உங்களுடைய பிள்ளைகள் ஆலயத்திற்கு வர அட்லீஸ்ட் முயற்சி செய்வார்கள். ஒருவேளை நீங்கள் அவர்களுடைய வாழ்க்கை சீராக்க வேண்டும் என உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்யாத ஒன்றை உங்களுடைய பிள்ளைகள் செய்வார்கள் என்று ஒரு நாளும் எதிர்பார்க்காதீர்கள். அதனால்தான் சொல்வார்கள், ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பயன்படுத்தினார்கள் என்றால் அது கெட்ட வார்த்தை அல்ல, உங்களிடம் கேட்ட வார்த்தை தான். எங்க கணவன் மனைவி சண்டையிடும் போது அவர்கள் கேட்ட வார்த்தை, பைப்ல குழாயடியில சண்டை போடும்போது அவர்கள் கேட்ட வார்த்தை, நண்பர்களோடு வகுப்பறையில் இல்லை என்றால் மற்ற இடங்களில் செல்லுகின்ற போது அவர்கள் கேட்ட வார்த்தை. அவர்கள் உங்களை கண்ணாடி போல அவர்களை ஈர்த்து கொண்டு பிரதிபலிப்பார்கள். எனவே சீராக அவர்களுடைய வாழ்க்கையை சீராக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். இறுதியாக நேர்மையாக வாழ பயிற்றுவிக்கவும் பயனுள்ளது. ஒரு மனசாட்சியை தொட்டு இதற்கு பதில் சொல்லுங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் தேர்தல் நடந்தது. எத்தனை பேர் தேர்தலுக்கு வாக்குக்கு பணம் பெறவில்லை? நான் யாரையும் தீர்ப்பிடவில்லை.
உங்களுடைய மனசாட்சிக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். நீங்கள் நேர்மையாக வாழ நீங்கள் தயாராக இல்லை என்றால் உங்களுடைய பிள்ளை எவ்வாறு நேர்மையாக வாழ்வோம்? இப்ப நீங்கள் மறைநூலை போல நேர்மையாக வாழ உங்களுடைய பிள்ளைக்கு பயிற்சி விக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நான் என்னுடைய வாழ்க்கையில் இத்தகைய தவறை செய்ய மாட்டேன் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும், நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அதான் பி கேர்ஃபுல் அப்படின்னா என்ன சொன்னேன் எல்லாருக்கும். அப்போ இன்று நம்முடைய பாதுகாவலர் தூய ஜார்ஜியார் தன்னுடைய வாழ்க்கையில் நானும் என்னுடைய சந்ததியும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள்கிறேன், அதற்காக நிறைய இழந்தார், உயிரே இழக்கின்றார். ஆனால் அதற்கு முன்னால் அவர் தன்னுடைய வாழ்க்கையை இந்த வகையில் அமைத்துக் கொள்ளுகின்றார். பவுலடியார் சொல்வது போல மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றிருக்கிறது. அது கற்பிக்கவும் கண்டிக்கவும் சீராக்கவும் நேர்மையாக வாழ பயிற்றுவிக்கவும் பயனுள்ளது. நம்முடைய வாழ்க்கையை அத்தகைய நிலையில் அமைத்துக் கொள்வோம். நமது பாதுகாவலர் வழியாக இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் குழந்தைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்புனிதர் தன் இறைவனின் கட்டளைகளுக்காக சாகும் வரை போர் புரிந்தார். தீங்களை போரின் மிரட்டல்களுக்கு அஞ்சவில்லை. ஏனெனில் பாறை அடித்தளமாக கொண்ட ஒரு வீட்டிற்கு அவர் ஒப்பானார். அல்லேலூயா. இப்புனிதர் தன் இறைவனின் கட்டளைகளுக்காக சாகும் வரை போர் புரிந்தார். தீங்களை போரின் மிரட்டல்களுக்கு அஞ்சவில்லை. ஏனெனில் பாறை அடித்தளமாக கொண்ட ஒரு வீட்டிற்கு அவர் ஒப்பானார். அல்லேலூயா. மறைசாட்சியரின் மன்னரான இயேசு இறுதி இராவுணவில் தம்மையே காணிக்கையாக்கி சிலுவையில் தம் உயிரை கையளித்தவர். அவரிடம் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற நம்பிக்கையும் நமக்கு தந்திருக்கின்றார். நம்ம உள்ள தேவைகளை நம்பிக்கையோடும் ஆர்வத்தோடும் எடுத்துரைத்து மன்றாடுவோம்.
எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர்கள், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவரங்கார் அனைவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை நிறை உண்மையை நோக்கி வழிநடத்த உமது உடனிருப்பு எப்பொழுதும் அவர்களுடன் இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஞான மேய்ப்பனே எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்களுக்கு மக்களை வழிநடத்த நல்ல ஞானத்தையும், எம் மாநிலத்தில் அமைய போகும் புதிய அரசு மக்கள் நலனில் அக்கறை கொண்டு மக்களை நேர்மையுடனும் வழிநடத்தும் அரசாக திகழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நன்மையின் நாயகனே, கடந்த ஆண்டு முழுவதும் புனித ஜார்ஜியார் வழியாக எங்களை காத்து வந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். வரக்கூடிய காலங்களிலும் எங்களை உமது அரவணைப்பில் வைத்து பாதுகாத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த மாலை ஆராதனையை நிறைவேற்றும் அருட்பணியாளர்களுக்காகவும் ஏனைய அருட்பணியாளர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். ஒவ்வொரு நாளும் அவர்களது பணியில் அவர்களுடன் இருந்து அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, புனித ஜார்ஜியாரின் அருளை நாடி வந்திருக்கும் திருப்பயணிகள் ஒவ்வொரின் தேவைகளை சந்தியும். அனைவரும் உமது அருளாட்சியை பெற்று செல்ல வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, எங்கள் குடும்பத்தில் இறந்த ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுகிறோம். ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் நிலையான வாழ்வை அளிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்ம அவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். நம் மன்றாட்டுகளை எல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கற்றுத் தந்த ஜெபத்தோடு இணைந்து வேண்டுவோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மன்றாடுவோமாக. இரக்கம் வல்லமை உள்ள இறைவா, உமது உதவியால் மறைசாட்சியான தூய ஜார்ஜியார் தன் பாடுகளின் வேதனைகள் மேல் வெற்றி கொண்டார். அவருடைய வெற்றி விழாவை கொண்டாடும் நாங்கள் எங்கள் பகைவர்களின் வஞ்சக தந்திரங்களை வெல்ல எங்களுக்கு துணை செய்தருளும்.
உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோம் திருமகன் வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து எல்லா தீங்குகளில் நின்று பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக. Thank you.
கேட்கவா தாயாக கேட்கவா பரிசுத்த சிநேகத்தின் தேவ திரவியான மனமாகி நற்கரன் பெற்றிருக்கிற திவ்ய சேசுவே எங்கள் முழு மனதனோசத்துடன் தேவரீரை ஆராதிக்கிறோம். பாவிகள் தேவருடைய பலிபீட சன்னிதானத்தில் முதலாய் நினைக்கு துணிகிற சகல அசுத்தியான நினைவுகளுக்கும் வெட்கத்துக்குரிய தூராசிகளுக்கு பரிகாரமாக நாத கிறிஸ்துடைய பரிசாசை பற்றுதலையும் அவர்கள் தேவரினை சிநேகத்தின் நேசத்தையும் தேவரிற்கு ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் அருளையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக இறையேசுவில் அன்பு பிரியர்களே, புனித ஜார்ஜியாருக்கு விழா கொண்டாடி கொள்கின்ற இந்த நேரத்தில் நாம் 9வது திருவிழா 9வது நவநாளை நாம் மாலை ஆராதனை வழிபாட்டோடு நற்கருணை ஆசிரியரோடு நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். அதற்கு முன்னதாக புனிதருடைய திருவுருவம் தாங்கிய சத்திரமானது பவனியாக நாம் எடுத்து வந்தோம். நம்முடைய ஊர்களில் வள வந்த புனிதர் தீய சக்திகளை விரட்டியடித்து நமக்கு நலமான வளமான காரியங்களை கொடுத்திருக்கிறார் என்கின்ற உணர்வோடு மாலை ஆராதனையில் கலந்து கொண்டு நற்கருணை ஆண்டவருடைய ஆசிரியையும் நாம் பெற்றிருக்கின்றோம். அருமையான இந்த நாளிலே நம்முடைய ஊருக்கு வருகிறது இந்த மாலை ஆராதனை வழிபாட்டை தலைமையேற்று சிறப்பித்து நற்கருணை ஆண்டவருடைய ஆசிரியையும் பெற்று தந்து அருமையான இறை வார்த்தைகளை நமக்கு கொடுத்தவர்கள், அதிலும் சிறப்பாக விவிலியத்திலிருந்து விவிலிய பின்னணியிலிருந்தும் புனிதருடைய அந்த வாழ்க்கையையும் மையப்படுத்தி பெற்றோர்கள் எவ்வாறு பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும், நாம் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும், நல்லதையா தீயதையா என்பதன் அர்த்தமாக வாழ்வையா அல்லது நமக்கு எதிரான காரியங்களையா என்பதையெல்லாம் பற்றி மிகவும் அழகாக நாம் எடுக்கின்ற முடிவில் தீர்க்கமாக இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை நாம் முறையாக வளர்க்க வேண்டும் என்பதை பற்றி அருமையான இறை வார்த்தையை மறைவுரையை வழங்கிய அருட்தந்தை அற்புத செய்தியர் அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் உங்கள் ஒவ்வொருடைய சார்பாகவும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தந்தை அவர்கள் இப்பொழுது நாகர்கோயிலில் இளம் குருமானவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிற இடத்தில் ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனெனில் அவர்களுக்கு புதிதாக தந்தை மறை மாவட்டத்தில் பணி ஒப்பு கொடுக்கப்பட இருக்கிறது. எனவே தந்தை அவருடைய அந்த புதிய பணியில்
சிறப்பாக அமைய அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவர்களுக்காக மீண்டும் நம்முடைய நன்றியையும் நம்முடைய ஜெபத்தையும் நாம் காணிக்கையாக்கிக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, அருமையான இந்த நாளில் தந்தையோடு இணைந்து இங்கு வருகிறது நமக்காக சிறப்பாக ஜெபித்த நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை லியோன் அவர்களுக்கு சிறப்பாக இன்று அவர்கள் தந்தைய திருத்துவ நாளை சிறப்பிக்கிறார்கள். அவர்கள் குறிப்பிட்ட அந்த நாளை சிறப்பிக்கிறார்கள். எனவே தந்தை அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் உதவி பங்கு தந்து இங்கிருக்கின்ற பங்கு இறை மக்கள் ஒவ்வொருடைய சார்பாகவும் அவர்களுக்கு திருத்துவ நாள் வாழ்த்துக்களை நம்முடைய கரவொலி மூலமும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அவர்களுக்காகவும் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். அவர்கள் நம்மை மண்ணை சார்ந்தவர்கள். நம்முடைய பங்கின் வளர்ச்சிக்காகவும் ஊரின் வளர்ச்சிக்காகவும் பல காரியங்களுக்காக அவர்கள் ஜெபிக்கிறார்கள். எனவே தொடர்ந்து நாம் அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். அருமையான இந்த வழிபாடுகள் எல்லாம் சிறப்பாக அமைய ஒத்துழைத்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பாக எல்லோருக்கும் நன்றி. நாளை தினம் கொடுக்கப்படும் நினைப்போம். மணி 10 போகுது. அனைவருக்கும் வயிறு பற்றியும் எனவே அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே உடனடியாக உணவு அருந்த செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, நாளைய தினம் 6:15 மணிக்கு ஜெபமாலையும் அதனைத் தொடர்ந்து திருவிழா திருப்பலியும் நடைபெறும். எனவே குறித்த நேரத்தில் ஜெபமாலை தொடங்குவதும் திருப்பலி தொடங்குவதும் உங்களுடைய பங்கெடுப்பை கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உம்மை நாடினோம் பாட்டு படத்தை ஆடி கொடுக்குறோம். சிறுபால படிக்கிறது பாட்டு படத்தை ஓடி கொடுக்குறோம். போட்டு